டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அன்புமணி மீதான புகார்கள் குறித்து விளக்கம் அளிக்க கோரி ராமதாஸ் தரப்பு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கலீஃப் அப்துல்லா. வணக்கம் கலீஃப் அப்துல்லா, விவரங்கள். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த பட்டனூரில் பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நேற்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, மருத்துவர் ராமதாஸின் மூத்த மகள் ஸ்ரீகாந்தி, வன்னியர் சங்க தலைவர் பூத்த அருள்மொழி, பொதுச் செயலாளர் முரளி சங்கர், பொருளாளர் மன்சூர் உள்ளிட்ட கட்சியின் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் 4000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த சிறப்பு பொதுக்குழுத்தில் 37 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கட்சியின் தலைவராக 30/5/2020 முதல் செயல்படுவதை அங்கீகரித்தும் பாமகவின் கட்சி விதிகளில் உள்ள 13 திருத்தம் செய்து புதிதாக 35வது விதி உருவாக்கம் செய்யப்பட்டு அதன் மூலம் சட்டமன்ற, நாடாளுமன்ற, உள்ளாட்சி தேர்தலில் தனியாகவோ கூட்டணி அமைத்தோ போட்டியிடுவதற்காக தேவையான முடிவுகளை எடுக்கவும் தேர்தல் விண்ணப்ப படிவங்களை கையெழுத்து செய்யவும் முழு அதிகாரத்தையும் பாமக நிறுவனர் ராமதாஸிற்கு வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் பாமகவில் 8 பேர் கொண்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அறிக்கை அளித்துள்ளது. இவற்றில் கட்சிக்கும் மருத்துவர் ராமதாஸுக்கும் எதிராக செயல்படு கட்சி களங்கத்தையும் குழப்பத்தையும் பிளவையும் அன்புமணி ஏற்படுத்தியுள்ளார். மேலும் மருத்துவர் ராமதாஸ் இருக்கைக்கு அருகே ஒட்டிக்கேட்கு கருவி வைக்கப்பட்டது. மேலும் அன்புமணி நடத்திய பொதுக்குழுவில் காலி நாற்காலியை போட்டு ராமதாஸை அவமானப்படுத்தியது. மேலும் மக்கள் தொலைக்காட்சியை கைப்பற்றியது. மேலும் அன்புமணியின் நடைப்பயணத்தை ராமதாஸ் மீறி நடைப்பயணம் மேற்கொண்டது என 16 குற்றச்சாட்டுகளை ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள நிலையில் அந்த அறிக்கையை பாமக நிறுவனர் ராமதாஸிடம் ஒழுங்கு நடவடிக்கை குழு சமர்ப்பிப்பு செய்த நிலையில் இன்று பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு அன்புமணியிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் 7 நாட்களுக்குள் அன்புமணி ராமதாஸ் விளக்கம் அளிக்கவில்லை என்றால் அன்புமணி ராமதாஸ் மீது பாமக நிறுவனர் ராமதாஸ் மேல் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தகவல் வென்று வெளியாகியுள்ளது. மேலும் பாமக செயல் தலைவர் பொறுப்பிலிருந்து அன்புமணி ராமதாஸை நீக்கம் செய்ய ராமதாஸ் முயற்சி செய்து வருவதாக தகவல். விவரங்களுக்கு நன்றி கலீஃப் அப்துல்லா. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.